Dear students, welcome our channel. நம்ம ஏற்கனவே 5 கணக்கு போட்டோம் செகண்ட் லெசனில். இப்போ 6வது கணக்கு போட போகிறோம். இது வரைக்கும் நம்ம போட்டது வந்து இப்போ பெருதல் செலுத்துகிற கணக்கு போட்டோம். இப்போ போட போகிறது நம்ம வந்து வரவு செலவு, வருமானம் எவ்வளோ செலவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு போட போகிறோம். அதுக்கு தான் வருவாய் மற்றும் செலவின கணக்கு என்ன பார்த்துங்க. இந்த வருவாய் செலவின கணக்கு என்பது ஒரு லாப நோக்கற்ற அமைப்புகளிலிருந்து கணக்காண்டு இறுதியில் ஒவ்வொரு ஆண்டு கணக்காண்டு இறுதியில் தயாரிக்கப்படும் வருவாய் செலவு. ஒவ்வொரு எந்த ஒரு இது மூலம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண்டு இறுதியில் வந்து லாபமா நட்டமா, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, ஒரு நிறுவனம் சரி, ஒரு ஆண்டுடைய பலன் வந்து லாபத்தில் இருக்குதா இயங்குதா, நட்டத்தில் இயங்குறதா, அது வருமானம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து வருவாய் செலவின கணக்கு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் மட்டும், இந்த ஆண்டுனா ஒரு ஆண்டு குறிப்பிட்ட ஆண்டு மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். நம்ம அது வந்து செலவை விட வருமானம் அதிகமாக இருந்தால் உபரி, செலவை காட்டிலும் வருமானம் அதிகமாக இருந்தால் மிகுதி, அது வந்து உபரி. அதே வந்து இது வருவாய் காட்டிலும் செலவு அதிகமாக இருந்தாக்கா பற்றாக்குறை. இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஒன்று வந்து உபரி இல்லை பற்றாக்குறை கண்டுபிடிப்போம். இந்த வருவாய் செலவு கணக்கு வந்து ஒரு பெயரள கணக்காகும். இது ஒரு பெயரள கணக்கு. இது ஒவ்வொரு ஆண்டுக்கும் வருவாயின் வரவுகள் எவ்வளோ, வருவாயின் செலவு மட்டும் பதிவு செய்யப்படும். எவ்வளோ வருமானம் எவ்வளோ செலவு அதை மட்டும் தான் அதில் பதிவு செய்யப்படும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பதிவு செய்ய மாட்டோம். இது வந்து நிகழ்காலம், ஒரு நிகழ்காலம், அந்த ஆண்டுக்குரிய நிகழ்காலக்கூடிய தயாரிக்கப்படுது. இது வந்து லாப நட்ட கணக்கு போன்றதாகும். இது வந்து வருமானம் வந்து வரவு பக்கத்திலும், இதில் வந்து வருமானம் வந்து வரவு பக்கத்திலும், செலவு வந்து பற்று பக்கத்தில் பதிவு செய்யப்படும். இது பெயரள கணக்கு விதியில் அடங்குனாக்கா நம்ம பெயரள கணக்கு விதி பார்த்துருக்கோம். செலவுகளை நட்டங்களை பற்று செய்க, வருமானத்தை ஆதாயத்தை வரவு செய்க, அந்த பேசிக்கில் இது வந்து வருமானம் வந்து வரவு செய்கிறோம், செலவு வந்து பற்று செய்கிறோம். இது நம்ம பதிவு செய்யப்படும். அது ரொக்க நடவடிக்கை மற்றும் ரொக்கம் சாரா நடவடிக்கையும் ஈட்டிய வருமானம் பெறப்படாதது, நிலைச்சொத்து விற்பனை வித நட்டம், லாபம், தேய்மானம் போன்ற இதில் பதிவு செய்யப்படுகின்றன. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பெருதல் செலுத்துகிற வந்து எதில் இடம்பெறாதுனாக்கா ரொக்க நடவடிக்கை மட்டும்தான் இடம்பெறும். நம்ம தேய்மானம் கொடுபட வேண்டியது இடம்பெறாதுன்னு சொல்லிட்டு பெருதல் செலுத்து கணக்கு பார்த்தோம். இங்கே அதே போல் இது என்னது, நட்டம், லாபம், தேய்மானம் போன்ற இது எல்லாமே இதில் வந்து பதிவு செய்யப்படுகிறது. உறுப்பினர் தங்கள் அமைப்பின் செயல்பாடுகளின் வருமான செலவினங்களையும் எதிர்கொள்ள போதுமானதாக உள்ளதா என்பதை அறிய வந்து இது உதவுகிறது. இதுதான் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா அதில் தொடக்க இருப்பு இறுதி இருப்பு எடுத்துக்குவோம். பெருதல் செலுத்துறது தொடக்க இறுதி இருப்பு கொடுப்பாங்க, ஆனால் எடுத்துக்கூடாது. எவ்வளோ வருமானம் அந்த ஆண்டு எவ்வளோ வருமானம் அந்த செலவு அதை மட்டும் தான் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருதல் மற்றும் செலுத்து கணக்கில் உள்ள ரொக்கம் மற்றும் வங்கி கணக்கில் உள்ள தொடக்கம் இறுதி இருப்பு தவிர்க்கப்பட வேண்டும். ரெண்டுமே ரொக்க இருப்பும் சரி இறுதி இருப்பும் சரி பெருதல் அதாவது என்னது வருவாய் செலவு கணக்கில் எடுத்துக்கூடாது. ரெண்டாவது முதலின வரவுகள் மற்றும் முதலீடு செலவு தவிர்க்கப்பட வேண்டும். அதில் பார்த்து இதெல்லாம் போட்டு நம்ம பெருதல் செலுத்து தான் போட்டோம். இதில் இதெல்லாம் தவிர்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா வங்கி ரொக்க இருப்பு, வங்கி இருப்பு, தொடக்கம் இறுதி ரெண்டுமே தவிர்க்கப்பட வேண்டும். முதலீடு வரவு முதலீடு செலவு தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ நடப்பாண்டோடு தொடர்புடைய வருவாய் வரவுகள் மட்டுமே இதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். வருவாய் மற்றும் செலவின கணக்கு வரவு பக்கத்துக்கு எழுதப்பட வேண்டும். நடப்பாண்டு என்ன வருமானம் இருக்குதோ என்ன செலவு இருக்குதோ அதை மட்டும்தான் இதில் பதிவு செய்ய வேணும். முன்கூட்டி பெற்ற வருமானங்கள், நடப்பாண்டில் பெற வேண்டிய வருமானம், முந்தைய ஆண்டு அல்லது ஆண்டுக்கால தொகை போன்றவர்களுக்கு தேவையான சரிக்கட்டுகள் செய்யப்பட வேண்டும். அந்த ஆண்டு நல்ல வருமானம் என்ன செலவு அதுதான் பார்த்து இதுதான் வந்து என்னது கடந்த ஆண்டு முந்தைய ஆண்டு எல்லாமே கொடுத்து அதுக்கு ஒரு சரிக்கட்டு பதிவு கொடுத்து சரிக்கட்டு பதிவு தான் செய்யப்பட வேண்டும். இப்போ நடப்பாடு தொடர்புடைய வருவாய் செலவுகள் மற்றும் வருவாய் மற்றும் செலவின கணக்கு பட்டு பக்கத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். முந்தைய ஆண்டு மற்றும் நடப்பாண்டுக்குரிய கொடுபட வேண்டிய செலவுகள், முந்தைய ஆண்டு மற்றும் நடப்பாண்டுக்குரிய முன்கூட்டி செலுத்திய செலவுகளுக்கு சரிக்கட்டுகள் செய்யப்பட வேண்டும். இதான் ஏற்கனவே சொன்னேன். இதுதான் இப்போ நம்ம கணக்கு போடலாமா? அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து படிவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ பெருதல் செலுத்து கணக்கு எப்படி படிவம் கொடுத்தாங்க, எப்படி படிவம் படிச்சுன்னு சொல்லணும், அதே போல் இதுக்கும் படிவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வருவாய் மற்றும் செலவின கணக்கு படிவம் யார் பேர் கொடுங்க அந்த நிறுவனத்துக்கு பேர் போட்டுங்க. நாளை என்ன வருஷம் என்ன தேதி கொடுங்க அதை போட்டு 4 ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு அப்படின்னு தலைப்பு வைக்கிறோம். இப்போ நம்ம இப்போ பார்த்தோம். இது வந்து பெயரள கணக்கு விதி பொருந்துவது. அப்போ செலவுகளை நட்டங்களை பற்று செய்க, வருமானத்தை ஆதாயத்தை வரவு செய்க, செலவுகளாக பதிவு செய்து வருமானம் வரவு செய்து பதிவு செய்ய வேணும். அவ்வளோதான். அதில் நடப்பாண்டு குறித்த மட்டும் தான் எடுத்துக்கணும். இப்போ தொடக்க இருப்பு,
வங்கி இருப்பு, ரொக்க இருப்பு, தொடக்க இருப்பு ரெண்டுமே தவிர்க்கப்பட வேண்டும். முதலீடு செலவு, முதல் வரவு ரெண்டுமே தவிர்க்கப்பட வேண்டும். இது எல்லாமே பார்த்தோம். நம்ம கணக்கு போடலாம் வாங்க. என்னென்ன இருக்கும் பார்த்துங்க. இதெல்லாம் மட்டும் இடம்பெறும். செலவு பார்த்தீங்கன்னா சம்பளம், அறக்கொடை, வாடகை, நன்கொடை செலுத்தியது, எழுதுபொருள், நிலைச்சொத்து விற்பனை மீதான நட்டம். நிலைச்சொத்தெல்லாம் விற்றுந்து நட்டம் இருந்தால் மட்டும் இதில் வரும். லாபம் அந்த சைடு வரும். தேய்மானம் இது மட்டும் தான் செலவு. வரவு சைடு பார்த்தீங்கன்னா சந்தா, நன்கொடை பெற்றது, சேர்க்கை கட்டணம் பெற்றது, மானியம் பெற்றது, வாடகை பெற்றது, வட்டி பெற்றது, நிலைச்சொத்து விற்பனை மீதான லாபம், பற்றாக்குறை. இவ்வளோதான். நம்ம அதிலே இப்போ நிறைய பார்த்தோம். பெற்றதெல்லாம் பெறுதல் செய்து, செலவுகள்லாம் செலுத்தியதெல்லாம் செலுத்துதல் செய்து போட்டோம். இங்கே அப்படியே பாருங்க, செலவுகள்லாம் வந்து பற்று செய்து, பெற்றதெல்லாம் வந்து வருமானம்லாம் வந்து வரவு செய்து போடுறோம். இதுதான் ரொம்ப ஈஸியாக பார்த்துங்க. செலவுனாக்கா சம்பளம், அறக்கொடை, வாடகை, நன்கொடை செலுத்தியது, எழுதுபொருள், நிலைச்சொத்து விற்பனை நட்டம், தேய்மானம். இது மட்டும்தான் செலவு. வருமானம் பார்த்தா சந்தா, நன்கொடை பெற்றது, சேர்க்கை கட்டணம் பெற்றது, மானியம் பெற்றது, வாடகை பெற்றது, வட்டி பெற்றது, நிலை சொத்து எடுத்து லாபம் இருந்தால் அது இது பற்றாக்குறை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துங்க செலவுகளை காட்டும் மிகுதியான வருமானங்கள். செலவை காட்டிலும் வருமானம் அதிகமாக இருந்தாக்கா உபரி. அதே போலங்க வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்தால் பற்றாக்குறை. இப்போ வருமானம் குறைவாக இருக்கும், செலவு அதிகமாக இருக்கும், பற்றாக்குறை. இதுதான் நம்ம கணக்கு போட போகிறோம். வாங்க 6வது கணக்கு பார்க்கலாம். கீழ்கால தென்காசி திருவள்ளுவர் மாவட்டத்தின் பெருகு மற்றும் செலுத்து கணக்கில் 2019 மார்ச் 31 நாள் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கை தயார் செய்யவும் கொடுத்துட்டாங்க. தென்காசி திருவள்ளுவர் மண்டலத்தின் ஏடுகளில் 2019 மார்ச் 31 நாள் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு, செலவுகள், வருமானம் அப்படி எழுத்தோம். இப்போ பார்க்கலாம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து தொடக்க இருப்பு கொடுத்துருக்காங்க, தொடக்க இருப்பு, ரொக்க இருப்பு கொடுத்துருக்காங்க. இடம்பெறுமானாக்க இடம்பெறாது. அப்போ வட்டி பெற்றது வருமானம், வட்டி பெற்றது வருமானம் 5000. சந்தா பெற்றது இந்த ஆண்டு கூட கொடுத்துக்கிறாங்க. அது எதுவும் மென்ஷன் பண்ணல. இந்த ஆண்டு தான் சந்தா பெற்றது 55000. நுழைவு கட்டணம், நுழைவு கட்டணம் வாங்குறோம். நுழைவு கட்டணம் 7000. இப்போ அரைக்காலம் விட்டுது. இப்போ சேர்த்து செய்யப்படுது. சம்பளம், செலவு, சம்பளம் கொடுக்குறோம். சம்பளம் எவ்வளோ? 20000. வாடகை 24000. பயிர் செலவுகள். இந்த ஃபார்மட் நல்லா படிச்சிங்க, ஞாபகம் வச்சிங்கன்னா கணக்கு போட்டுடலாம். 2000. அச்சு மற்றும் எழுதுபொருள், அச்சு மற்றும் எழுதுபொருள் 6000. முதலீடு செய்து வராது, விளையாட்டு உபகரணங்கள் வாங்கியது வராது, கை ரொக்கம் வராது. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறைகளை விட்டது நட்டம், அறைகளை விட்டுருக்காங்க. லாபம்னா வரவு செலவு வருமானம், நட்டனாக்கா நமக்கு செலவு. அறைகளை விட்டது ஏட்டு மதிப்பு வந்து 17000 ரூபாய். ஏட்டு மதிப்பு 17000 ரூபாய். விற்றது எவ்வளோ? 16000 ரூபாய்க்கு விற்றுக்கிறாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ? 1000 ரூபாய் நட்டம். இவ்வளோதான். இது போட்டு அதிகமாக எந்த சைடு அதிகமாக கூட்டி போட்டிங்கன்னா உபரியா பற்றாக்குறையாக கண்டுபிடிச்சலாம். கொடுங்க. 55, 60, 67000 வருதா? இங்கே 67000 எடுத்து எழுதுங்க. 44, 46, 47, 53000. இப்போ 67000த்தில் 53000 கழிச்சா 0,0,0,4 14000. இப்போ ஆன்சர் வச்சு 14000 ரூபா. என்ன இருக்குது? உபரி. உபரி. அப்போ என்ன இருக்குது? செலவு காட்டிலும் வருமானம் அதிகம், செலவு கம்மி. இதுதாங்க. அடுத்த கணக்கு போடலாம்.